ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்றைக்கி அதியும் நானும்ல அம்மா அப்பாவோட தோட்ட விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் அந்த அன்றைக்கி அவினாஷியில் இருந்தோங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக அம்மா அக்காங்க எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுறதுக்காக டிரைவர் அண்ணா கிளம்பிட்டார். நான் நிலன் அதிரன் அப்பா கூட இங்கே அவினாஷி வீட்டில் இருந்தோம். அப்புறம் அப்பா இருந்துட்டு காலையில் எந்த டிஃபனும் வேண்டாம், நம்ம போய் அம்மா அங்கே போய் உப்புமா செஞ்சுக்கிறேன்னாங்க. நம்ம தோசை பூரி அதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நிலனையும் கூப்பிட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் பசங்களுக்கு மட்டும் தேவையானதெல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு டிரைவரை நான் வந்துட்டார். வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பா கடையில் இருந்தார். போய் அப்பாவையும் கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ் தான் ஆகும். போகிற வழியில் மீன் வெட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ததெல்லாம் அப்பா முன்னாடியே வாங்கி டிரைவர் அண்ணா கூட அக்காங்க போகிறப்பவே கொடுத்து விட்டுட்டாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு நிலன் அப்பாவை விடவே இல்லைங்க. லைட்டாக மழை தூறல் வேற. அப்பின்னு அப்பிச்சியா அப்பி அப்படின்னு தான் கூப்பிடுவான். மீன் கடையில் நிற்கிறத பார்த்துட்டு காருக்குள்ளே இருந்து அப்படின்ட்டு கத்திகிட்டே இருந்தான். அப்புறம் அப்பாவே வந்துட்டார். அப்புறம் மீனெல்லாம் பாறை மீன் தான் எடுத்தோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்புறம் தோட்டம் போகிற வழியெல்லாம் அந்த அன்னைக்கு சான்ஸே இல்லைங்க. கிளைமேட் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நிறையா மரங்க, பனைமரம், தென்னை மரம், வாழை மரம்ன்ட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பசங்களும் அப்படியே காரில் உட்காந்துட்டு விளையாடிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு நிலன் தான் ஃபஸ்ட் டைம் தோட்டத்துக்கு வர்றது. லாஸ்ட் இயர் நான் 1 இயர் இங்கே இருந்தேன். பட் தோட்டத்துக்கு போகவே முடியலைங்க. தோட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு. தோட்டம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதுதான் தோட்டத்து வீடுங்க. இப்போ இங்கே யாருமே இல்லை. நாங்கள் வரப்போ ஏதோ ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பு கூட்டியாச்சு. என்னாச்சு? ஆமா என்னம்மா சொல்லி தங்க. இது ஒரு கிழங்கு பாரு, கிழங்கு எங்க இருந்தது? பசூர்ல இருந்து அங்க இருந்து இங்க வந்திருக்குதா? கொட்டி விட்டா வந்து பிரியாணிக்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நான் கொடுக்குறேன் போய் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி தடிக்கிட்டு விழுந்துரு விட மொட்டத்துலயும். அதுதான் விளையாட்டே அவனுக்கு. பாத்தீங்களா பின்னாடி ஊரே ஓடுதுங்கிற மாதிரி. சிக்கன்ல பெப்பர் ஃப்ரை. எத்தனை நீயே போட்டுண்டியடா? என்ன கார்த்தி மதிக்கிறானான்னு வரு. அக்காங்க அம்மா எல்லாம் எனக்கு எந்த வேலையுமே செய்கிறக்கு விடலைங்க. யாரெல்லாம் மீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு ஆசை இந்த மாதிரி தனியாக போய் மீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நிறையா பேர்த்த கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எங்கள் வீட்டில் எல்லோரும், எங்கள் அத்தை, மாமா, கொழுந்தனார் ஒய்ஃபு, தள்ளர்னு எல்லாரும். அப்புறம் எங்கள் ஃபஸ்ட் அக்கா வீட்டில் அவங்க மாமியார், அவங்க கொழுந்தனார் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சின்ன மாமா அதாவது சோனியாக்கா வீட்டுக்காரரு கடையை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவெல்லாம் அனுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா சின்ன மாமா வெஜிடேரியனுங்க, பியூர் வெஜ்ஜு. சுத்தமான நல்லெண்ணெய் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் அதிரனையும் நிலனையும் இங்கே விட்டுட்டு நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபஸ்ட் அக்கா ஊர் அல்லப்பாளையம்னு சொல்லிட்டு அங்கே என்னோட சின்ன மாமனார் பொண்ணு வீடும் இருக்குது. அவங்க குழந்தைய பார்க்கவே இல்லைங்க. இன்றைக்கி விட்டால் என்னால் அப்புறம் கிளம்பிடுவோம், பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் கிளம்பி.
ஓய் இல்ல நீங்க பாரு சரி तभी खाते ना मगिलन गीत परिमा वीडियो टेकिंग पाट போயாச்சு நல்ல படத்தை இதுக்கு முன்னாடி வந்த கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா பையன் ஃபோனில் எடுத்த வீடியோங்க. ஏன்னா நான் என் ஃபோன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அவன் ஃபோன்லேருந்து எனக்கு அனுப்பி விட்டான். நான் இங்கேருந்து எங்கள் தோட்டத்துலேருந்து அங்கே அல்லப்பாளையம் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரங்க. நான் ரொம்ப பயந்துட்டே போனேன். ஏன்னா நிலன் வந்து எப்படி இருப்பானோ இல்லையோன்ட்டு, ஏன்னா என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டான். அதனால ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பயத்துலேயே தான் போனேன். போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக தோட்டங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. போயிட்டு குழந்தையும் நல்லபடியாக பார்த்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ மொத்தம் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆச்சு. திரும்பி வரப்போ நல்ல மழை தூறல். बाथरूम एपिसोड 2 अपिச்சு கட்டி வச்சிருக்காரே அங்க சாமி எங்குமே பெட் இருக்குது. நல்லா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பொரியலுக்குங்க அம்மாவுக்கு முருங்கைக்கீரை பொரியல் திருவரக்கு ஒண்ணும் தேங்காய் கீழ்கிட்ட இதெல்லாம் சோனியா என்னடி அதில் எனக்கு உரியிற மாதிரி வேணுமாமா பெப்பர் சிக்கன்ல. வேண்டாம் தம்பி, அவனுக்கு வேணுங்கிற உரியிற மாதிரி வேணுமாமாதான் இருக்குது. நான் கடிச்சு போதும் அவனுக்கு அதிகம் வேண்டாம தண்ணி திருப்பி விடுறவன் பொரிச்சு போடுறது. இல்ல இது எப்படிக்கா கபி பண்ணுவீங்கன்னு கேட்டலாம். அவ அப்படியே வெளியில இழுத்துக்கிட்டு வேண்டியதான். இது பிளேன் பத்தலையாட்டு இருக்குது சோனியா.
என்னம்மா அவங்க அம்மா கூப்பிட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து பக்கத்துல சிக்கன் லெக் பீஸ் கழிச்சிட்டு இருக்கேன். இவனை பார்த்தா சித்தப்பா கொடுத்தாங்க அப்புறமா ஒரு சப்ஜெக்டோட மார்க் வேணும்னா 500 ரூபாய் பணம் கேளு. 5 சப்ஜெக்டோட மார்க் வேணும்னா 10,000 ரூபாய் பணம் கேளு. 50,000 ரூபாய் என்ற அக்கவுண்ட்ல போட்டு விடுங்க, மார்க் ஷீட் அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லு. சித்தி என்ன சொன்னாங்கன்னா, யாராவது போன் பண்ணி யாருன்னே தெரியாத மார்க் கேட்டா எல்லாத்தையுமே பொரிச்சிடலாமா சோனியா? சூடு பண்ணிட்டு சோனியா இதை கொஞ்சம் வச்சிடப்பா மசாலோடவே. வச்சிடலாம். நாளைக்கு கூட பொரிக்கிறதுனா பொரிச்சுக்கலாம். வீட்டுக்கு எடுத்து நாளைக்கு போற தாங்காது, முடிச்சு கெட்டுரும். மசாலா போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சா அப்படியே இருக்கும். பார்த்து கல்லு சோனியா சிக்கன் இதுல எடுத்துரு. ஏய் பாத்தீங்களா? இப்பதான் வருது. ஏய் அழகாதான் இருக்க. இது வல்லவா ஒரு பர்ஃபெக்ட் சண்டே. பாத்துமா இதுவும் பரவாயில்ல பரவாயில்ல. பொண்ணு மாப்பிள்ள வந்து உட்காருங்க. New couples didn't even arrive. Still. The couple ஆரும் இல்ல. New couples என்ற couple கேரளாவுல இருக்கு. அன்னைக்கு சொன்னாங்க வந்தாங்களா? அன்னைக்கு இது இங்க ஜாலியா இருக்கு சித்தின்னு. எனக்கு இது பாப்பா அப்படின்னு. ஏன் சித்தி கிளம்புறத சேடா இல்லையா? இருக்குது, ஆனா நாங்க போய் ஆகணுமே. ஏன் சித்தி அப்படின்னு. அவர் அங்க இருக்காரு இப்படி பாப்பா அப்படின்னாங்களே. ஐயோ அதெல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பாசம் தான். இலை போட்டு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு சரி ஃபஸ்ட்டு ஜென்ஸ் எல்லாம் சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சார் லேடிஸ் எல்லாம் ஒரு ரவுண்டாக உட்காந்துக்கலான்ட்டு நிலனும் தளரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்தியாக சாப்பிட்டு எந்திரிச்சோம். அப்புறம் பசங்களும் எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் எல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அக்கா வந்து பிரியாணி எல்லாம் பேக் பண்ணிடலாம் ஊருக்கெல்லாம் கொடுத்து விட்டுறதுக்கு, ஏன்னா அத்தை மாமா கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு சரி எல்லாத்துக்கும் பிரியாணி மீன் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இலையிலேயே உட்காந்து அக்கா பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பார்த்தா இறங்கணும் போலதான் இருக்குது. சுத்தமான தண்ணி, குளோரின் இல்லாத தண்ணி. பார்த்தீங்கன்னா அப்பா பேரம்பேத்திக்காகவே கட்டினது ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரின்னு வைங்களேன். அதில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். அப்புறம் மிதுன் கிருத்தி அத்தையெல்லாம் கிளம்பிட்டாங்க. சரி நான் அவங்கள அனுப்பி விட்டுட்டு கீரையெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்ததெல்லாம் பொறிச்சு போட்டிருந்தோம். இதெல்லாம் கோவத்தலை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம். வந்து எதுக்காக போடுறதுன்னா உரமாய்க்குமா
சும்மா வேஸ்டா இருந்ததுன்னா சரி சரி ரூம்ல போனா எலி பூரா கடிச்சு வேஸ்ட் போகுது 2 லட்சம் ரூபாய் வேஸ்ட் அப்படிங்களா சரி சரி நெட் கட்ட எடுத்து கட்டி வச்சிட்டேன் ஓ சரி சரிங்க சொட்டு நீர் வாசிங்க பைப் லைன்லயும் 5 இருக்குது என்னடி 4 தான் இருக்குது. அந்த பக்கம் போய் பாருங்க இன்னொன்னு இருக்குது. நீ சொன்ன மாதிரி திரும்பி திரும்பி அதே கோபமா இருக்குது. ஐயோ அப்ப நல்லா இருக்காதா? எப்படிங்கிறது எனக்கு இது மட்டும் பக்குன்னு தெரியல. போன்ல கேட்டேன். ஓவனா ஏதோ ஒரு காய் தான் அப்படி இருக்குங்க. இது எப்படி கிலோ ஓட்டுவாங்க இத? இது காய பிடிக்காம காய பிடிக்கிறது ஒரு இது ஃபுல்லா தென்னம்புள்ள வச்சு எல்லாம் அது இன்னைக்கு வெதரும் சூப்பரா இருக்கிறதுக்கு எதுக்கு கொள்ளு போட்டேன்னு சொன்னாங்க? உரத்துக்காக கொள்ளு முளைக்க விடுறது இல்லையாமா, செடி ஆனதையுமே ஓட்டி விட்டுருவாங்களாம். ஓ இந்த இதே வரகு மகிழ் இல்லைன்னா அங்க போயிடு. ஏன் சொன்னீங்க? கொள்ளு வரதுக்கு முன்னாடி ஓட்டி விட்டுருவாங்க. செடி வந்து பயங்கர உரமாமா. பரவாயில்ல சூப்பர். அங்க வாரி எப்ப வாங்கி போட்டுருக்கீங்க? அங்க ஓகே தானே? அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது கிடைக்கவே கிடைக்காது கனடால. ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் எஸ்பியில். அது ஃபுல்லா ஓட்டையா இருந்தது. அது எத்தனை $8 $9 ஓட்டிருந்தா. மலையா இது வேற, இது பெரிய சுக்குடி செடியே. அதுதான். இது புடுங்கலாமா? முறிச்சுக்கோ. அப்படியே இருக்குதா? அங்கங்க முறிச்சுக்கோடி. எல்லாம் தென்னம்புளை சுத்தி தான் இருக்குது. எருவு போட்டிருக்காங்கல்ல. அப்படிங்களா? சரி சரிங்க. அதுல இருந்து இருக்கே இல்ல, அது வந்து கொள்ளு இடையில இருக்கிறதுக்கு கீரை இருக்குது. ஆமா ஆமா எனக்கும் தெரியுது. முன்னாடி எங்க கார்டன்ல அது வச்சிருந்தோம். நான் பயமாக்குதுடி. பண்ண இல்லையா? அதுக்கும் சூப்பரா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா. ஏய் நிறைய தண்ணி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. எங்க எங்க? ஐயோ கடவுளே, இங்க வாரு. இதெல்லாம் சேஃபா? ஓ என்னது? சொடக்கு போடுமா? அது எடுத்து நெத்தியில டப்புன்னு உடைச்சு. அந்த இது நம்மள அப்ப விளையாடி இருக்கிறோம். இரு. ஹாய். எங்க வீட்டு வாசல்ல தோட்டம். இந்த வீட்டில் முன்னாடி ஒருத்தவங்க குடியிருந்தாங்கங்க. எதுவும் நம்மளது தான். அவங்க தோட்டத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை, அதனால இன்னொருத்தவங்க இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. பட் வீடெல்லாம் காலியாக தான் இருக்குது, நம்ம வந்தால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. வருவான் வரான் பாரு. நீ தான் போக மாட்டேற. எனக்கு ஒண்ணுதான். அம்மா சொல்கிறாங்க, இளநீ அவ்வளோ தித்திப்பா இனிப்பா அவ்வளோ நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு. இதுதான் தவறான செயல். அப்புறம் எங்கள் ஃபஸ்ட் அக்கா கொழுந்தனார் ஒய்ஃப் அவங்களாம் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸுங்க. க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். அவ்வளோ மெமரிஸ் இருக்குது எங்களுக்கெல்லாம். எல்லோரும் ரொம்ப நாள் கழித்து சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து கிளம்புறக்கே மணி 6 ஆயிடுச்சுங்க. அப்புறம் நேராக திருப்பூர் போயிட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.